ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே இந்த குடும்ப கூடுகைக்கு கூடி வந்திருக்கிற உங்களையும், பக்கத்தில் வாலிப பிள்ளைகளும் சிறு பிள்ளைகளும் ஆண்டவருடைய அன்பிலே ஊண்ட கட்டப்படுவதற்காக நடக்கிற காரியங்களிலேயும் தேவகாரம் கூட இருப்பதாக. அருமையான போதகர் சொன்னது போல, 3 வருடத்துக்குள்ளே முன்னதாகவும் நான் குடும்ப கூடுகை என்று ஒன்று பேசி மாட்டிக்கொண்ட மாண்புமிகு என்கிற ஒரு செய்தியை இங்கே உங்களிடத்தில் கொடுத்தது எனக்கு இன்னமும் ஞாபகம் இருக்கிறது. அநேக அதனால் ஆசீர்வதிக்கப்பட்டதற்காக சிலர் அதை வெளிப்படுத்துவதற்கு எங்களுக்கு அனுப்பின செய்திகள் மூலமாக நாங்கள் அறிந்திருக்கிறோம். எப்பொழுதுமே சாத்தான் குடும்பங்களை குறிவைத்து தேவ அன்பிலிருந்து அவர்களை பிரித்து, ஒருவரை ஒருவர் நேசிக்கிறதிலிருந்தும் அவர்களை பிரித்து செயல்படுத்துகிறவன் என்பதை வேதத்தின் முதல் பக்கத்திலேயே நாம் பார்க்கிறோம். ஆதாமும் ஏவாளும் ஒருவரை ஒருவர் அத்தனையாய் பற்றி கொண்டுதான் அவர்கள் இணைகிறார்கள். தேவனே அவர்கள் நடுவில் நின்று அவர்களை இணைக்கிறார். நல்ல சூழ்நிலையை ஏற்படுத்தி கொடுத்தார். வளமான ஒரு தோட்டத்திலே, தேவனே உண்டாக்கின ஒரு தோட்டத்திலே அவர்கள் வைக்கப்பட்டிருந்தார்கள். ஆனால் அவர்களை சிதறடித்து அவர்களை அந்த இடத்துல இருக்காதபடி விலக்கி விடுவதற்கு சத்ருவாகிய சாத்தானானவன் வஞ்சகமாக அவர்களுக்குள் கிரியை செய்து ஒருவரை ஒருவர் குறை சொல்கிறவர்களாக மாறி, தேவனையும் கூட குறை சொல்கிறவர்களாக மாறி, தேவ அன்பிலிருந்து விழுந்த காரியம்தான் வேதத்தின் முதல் பக்கங்களையே நமக்கு எழுதப்பட்டிருக்கிறது. அதே வேலையைத்தான் இன்றைக்கும் சாத்தான் தொடர்ச்சியாக எல்லா நாடுகளிலும் செய்து வருகிறான். இந்தியா போன்ற நாடுகளிலே அது அதிதீவிரமாக நடைபெறுகிறதை, விசேஷமாக பட்டணங்களிலே குடியிருக்கிறவர்கள் மத்தியிலே அதிகமாக நடைபெறுகிறதை நீங்களும் நானும் பார்க்கலாம். சமீபத்தில் ஒரு ஜட்ஜ் இதை சொன்னார். ஒரு 1500 வழக்குகள் பிரிந்து போகும் டைவர்ஸ் கேஸ் என்று சொல்லி ஒவ்வொரு நாளும் இந்திய கோர்ட்டுகளுக்கு வருகிறதாம். 1500 தம்பதிகள் நாங்கள் சேர்ந்து வாழ விரும்பவில்லை என்று ஒவ்வொரு நாளும் அறிக்கை இடுகிறார்கள் என்கிற செய்தி ஒரு தாக்கத்தையும் ஒரு பெரிய ஒரு அசைவையும் உண்டாக்கக்கூடிய செய்தி. இந்தியா பல வழிகளிலே முன்னேறி கொண்டிருந்தாலும், பல காரியங்களை நாம் சாதிக்கிறோம் என்று சொன்னாலும், சந்திரனின் மறுபக்கத்துக்கே நாம் சந்திரயானை அனுப்பிவிட்டோம் என்று மார்த்தட்டி கொண்டாலும், இந்தியாவுடைய மாரல் லைஃப் அல்லது ஒழுக்க நெறி என்பது மேலிருந்து வேகமாக கீழே வந்து கொண்டிருக்கிறது. பீகார் என்கிற அந்த ஒரு பெண்களை கிட்டத்தட்ட அடிமையாக நடத்தி பழகின அந்த சமுதாயத்திலும் கூட சின்ன சின்ன காரியங்கள், அநேக பெண்கள் தங்களுடைய திருமணத்தில் இருந்து விலகி ஓடுகிறதை நாங்கள் கண்ணால் காண்கிறதுனால இந்த குடும்ப கூடுகை மிகவும் தேவையானது என்பதை உணர்ந்ததினால இங்கே இருக்கிறவர்கள் அண்ணன் வந்து குடும்பத்துக்கு கொஞ்சம் பேசுங்கள் என்று சொன்னபடினால நான் இந்த கூட்டத்தை முடித்து உடனடியாக நான் பீகாருக்கு செல்ல வேண்டும் சொன்னது போல எனக்கு கொடுக்கப்பட்ட பலவந்தத்தின் பேரில் தான் நான் அந்த கூட்டங்களுக்கு ஒத்துக்கொண்டேன். ஆண்டவர் உங்களோடு கூட பேசுவார் என்று விசுவாசிக்கிறேன். அந்த நினைவோடு கூட ஆண்டவர் நோக்கி பார்க்கலாம். ஒரு நிமிடம் நாம் ஜெபித்திருந்தாலும் மறுபடியும் ஆண்டவரை எங்கள் இருதயத்தை பக்குவப்படுத்துவீராக. தேவ ஆவியானவர் எங்களோடு கூட இடைபடுவீராக. இந்த சீர்கெட்டு கொண்டிருக்கிற இந்த உலகத்தில் நாங்கள் தீபங்களாக, எங்களுடைய குடும்பம் ஒரு மாடலாக, தேவ கோபத்திற்கு ஆளாக வேண்டிய மக்களை திருப்பத்தக்கதான கிருபையுள்ள குடும்பமாக வாழ்வதற்குரிய காரியங்களை மாத்திரம் எங்களோடு கூட பேசத்தான் வேண்டும் என்று நம்மை நோக்கி பார்க்கிறோம். திருக்கரத்தால் தாங்கி என்னை திருச்சித்தம் நடத்திடுமே. குயவன் கையில் களிமண்ணா அனுதினம் நீ வனைந்திடுமே. குயவன் கையில் களிமண்ணா அனுதினம் நீ வனைந்திடுமே.
வசனம் தியானிக்கையில் இதயமதில் ஆறுதலே காரிருளில் நடக்கையிலே தீபமாக வழி நடத்தும் காரிருளில் நடக்கையிலே தீபமாக வழி நடத்தும். அப்படியே ஆக கடவுது ஆண்டவரே, அப்படியே ஆக கடவுது. இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமென். இந்த பகல் வேளையிலே உங்களோடு கூட சில சிறப்பான குடும்பங்கள் மிகவும் ஆபத்தான சூழ்நிலைகளிலே, அக்கிரமங்கள் இந்த நிறைந்த உலகத்திலே ஆண்டவருடைய திட்டத்திற்கு தங்களை ஒப்பு கொடுத்து ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்ததினாலே அவர்கள் பெரிய தாக்கத்தை இந்த உலகத்தில் உண்டாக்கினார்கள் என்பதை உங்களுக்கு காண்பித்து கொடுக்கும்படியாக நான் ஏவப்பட்டேன். அப்படிப்பட்ட குடும்பங்கள் இங்கே உள்ள திருச்சபைகளில் உருவாக வேண்டும் என்கிற ஒரு பாரமான ஜெபத்தோடு கூட நான் உங்களோடு கூட நின்று வசனங்களை பகிர்ந்து கொள்ள ஆண்டவர் உதவி செய்வார் என்று நம்புகிறேன். அருமையானவர்களே, நீங்களும் நானும் அறிந்த 4 குடும்பங்களினுடைய விசேஷ குணாதிசயங்கள் நம்முடைய குடும்பங்களிலே, நம்முடைய பிள்ளைகளிலே, நம்முடைய சந்ததிகளிலே உண்டாகுமானால் நிச்சயமாக ஆயிரமானவர்கள் பெரிய அழிவில் இருந்து காக்கப்படுவது மாத்திரமல்ல, தேவன் தம்முடைய திருவுள சித்தத்தை இந்த பூமியிலே நிறைவேற்றுவார் என்பதிலே ஒரு சந்தேகமும் இல்லை. முதலாவது என்னோடு கூட சேர்ந்து திருப்பிக் கொள்ளுங்கள். ஆதியாகமங்களின் புஸ்தகம் 6வது அதிகாரத்தில் இந்த குடும்பத்தினுடைய பெயரை அடிக்கடி நாம் கேள்விப்பட்டிருந்தாலும் அவர்களுக்குள்ளே காணப்பட்ட சில விசேஷ குணங்களை தேவன் நமக்கு கோடிட்டு காட்டி தருவார் என்று விசுவாசிக்கிறேன். தேவன் மனிதனை உண்டாக்கினதற்காக மனஸ்தாபப்படும்படியான அளவுக்கு அக்கிரமம் பெருகி கொண்டிருந்த நாட்கள் என்று அந்த அதிகாரத்திலே நீங்கள் பார்க்கலாம், வாசிக்கலாம். 5வது 6வது வசனத்தை வாசிக்கலாம். மனுஷனுடைய அக்கிரமம் பூமியிலே பெருகினது என்றும் அவன் இருதயத்தின் நினைவுகளின் தோற்றம் எல்லாம் நித்தமும் பொல்லாததே என்றும் கர்த்தர் கண்டு தாம் பூமியிலே மனுஷனை உண்டாக்கினதற்காக கர்த்தர் மனஸ்தாபப்பட்டார். அது அவர் இருதயத்திற்கு விசனமாயிருந்தது. இந்த வார்த்தைகளை நம் ஞாபகத்துக்கு கொண்டு வருவோம். மனிதனை உருவாக்கின ஆண்டவர் மிகவும் மனுஷியும் உண்டாக்கின போது மிகவும் நன்றாயிருக்கிறது என்று அதை பார்த்து வியந்து புகழ்ந்து அவருடைய வாயிலிருந்தே அந்த வார்த்தைகளை சொன்ன ஆண்டவர் இப்பொழுது மனிதர்களுடைய தொடர்ச்சியான அக்கிரம வாழ்க்கையில அவர்களை பார்க்கும்போது அவருடைய மனசுக்கு பயங்கர விசனம் உண்டாயிற்று என்கிற வார்த்தையை கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்கள். ஏனென்றால் ஆதாமும் ஏவாளும் வஞ்சிக்கப்பட்டிருந்தாலும் அவருடைய அடுத்த பிள்ளைகள் மத்தியில காயின் கொலைகாரனாக மாறுகிறதையும் சாத்தானுக்கு தன்னை ஒப்பு கொடுத்ததையும் 1 யோவான் 5வது அதிகாரத்தில் பொல்லாங்கன் தன்னை ஒப்பு கொடுத்த காயின் என்று ஆண்டவர் சொல்லப்படியாக தன்னுடைய பெற்றோருடைய வாழ்க்கையில் அவன் செய்த சீரழிவை, சத்ருவானவன் செய்த வஞ்சகத்தை, ஆண்டவரிடத்திலிருந்து பிரிக்கப்பட்ட அந்த இடத்துல வந்து விட்டார்களே என்று ஒரு சின்ன தாக்கமும் இல்லாமல் தன்னோடு கூட பிறந்த சகோதரனை கொன்றுவிட்டது மாத்திரமல்ல, அந்த கொலையை பார்த்த ஆண்டவர் அவனை கேட்கும்போது என் சகோதரனுக்கு காவலாளியோ என்று ஆண்டவரிடத்திலேயே அவன் முறையிடுகிற காரியத்தை நீங்கள் வேதத்திலே பார்க்கிறீர்கள். அந்த சூழ்நிலையிலும் கர்த்தர் எப்படி செயல்பட்டார் என்கிற கிருபையை அனுபவித்த காயின் வாசிக்கலாம். நமக்கு தெரிந்திருக்கிற சில வசனங்களை மறுபடியும் ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். ஆதியாகமம் 4வது அதிகாரம். இப்பொழுது அங்கே சொல்லப்பட்டிருக்கிற காரியத்தை பாருங்கள்.
கொலை செய்த பின்பு அவனை கூப்பிட்டு அவனோடு கூட ஆண்டவர் பேசுகிறார். 11வது அதிகாரத்திலிருந்து வாசிக்கலாம். இப்பொழுதும் உன் சகோதரனுடைய இரத்தத்தை உன் கையிலே வாங்கிக் கொள்ள தன் வாயை திறந்த இந்த பூமியிலே நீ சபிக்கப்பட்டிருப்பாய். நீ நிலத்தை பயிரிடும் போது அது தன் பலனை இனி உனக்கு கொடாது. நீ பூமியிலே நிலையற்று அலைகிறவனாய் இருப்பாய் என்று ஆண்டவர். நல்லா கவனிங்கள். கொலை செய்தது மாத்திரமல்ல, கொலையை குறித்து ஒரு என்கொயரி போல ஆண்டவர் கேட்கிறார். எங்கப்பா உன்னுடைய தம்பி எங்கே என்று கேட்டபோது எனக்கு என்ன தெரியும் என்று ஆண்டவருக்கே பதில் சொல்கிறான். சகலத்தையும் அறிந்த ஆண்டவருக்கு முன்னதாக தனக்கு ஒன்றுமே நடக்கவில்லை என்பது போல ஒரு காட்சியை கொடுக்கிற ஒரு கல் நெஞ்சனாகிய காயினை வேதமாக்கு அடையாளம் கண்டு கொடுக்கிறது. அநேக நேரங்களில் இவ்வளவு கல் நெஞ்சனாக காயின் உண்டானதற்கான அநேக காரியங்களை நான் உட்கார்ந்து யோசித்து பார்ப்பது வழக்கம். ஆண்டவருக்கு விரோதமாக ஆதாமும் ஏவாளும் பாவம் செய்த போதும் அவர்களை தோட்டத்திற்கு வெளியே அனுப்புகிறார் ஆண்டவர். நீங்கள் அறிந்திருக்கிறபடி எதற்காக? ஜீவனுள்ள கனியை புசித்து நீண்ட காலம் தண்டனையிலே அவன் இருந்துவிடக்கூடாது என்பதற்காக, நித்தியமான ஒரு வாழ்வை அவன் இந்த பூமியிலே கஷ்டத்தோடும் வியாகுலத்தோடும் கழிக்க கூடாது என்பதற்காகத்தான் அந்த ஜீவ விருட்சத்திற்கு போகிற வழியை ஆண்டவர் அடைத்து கேருபீன்களினால் அதற்கு காவல் வைக்கிறார். அங்கேயும் அவருடைய மனதுருக்கம் வருகிறது. வெளியே அனுப்பப்பட்டவர்களுக்காக ஒரு மிருகத்தை அடித்து அதிலே தோலே ஆடையாக உடுத்தி அவர்களை நிர்வாணமாக நீங்கள் திரிய வேண்டாம் என்கிற இரக்க சுபாவத்தை ஆண்டவர் அங்கே வெளிப்படுத்தினார். But to my surprise, they fail to train their own children. இந்த ஆண்டவருடைய அன்பை அவர்களுக்கு சொல்லிக் கொடுக்க ஆதாமும் ஏவாளும் முயற்சி செய்யவில்லை என்று நான் தைரியமாக சொல்ல முடியும். முதல் பிள்ளை அவனுக்கு நாம் சொல்லிக் கொடுத்திருக்க வேண்டும். ஐயோ, எங்களை அன்போடு கூட தேடி வந்து ஒவ்வொரு நாளும் எங்களோடு கூட உலாவிக் கொண்டிருந்த ஆண்டவருக்கு நாங்கள் துரோகம் பண்ணினதினால்தான் ஆண்டவர் எங்களுக்காக உண்டாக்கி வைத்த அந்த பெரிய தோட்டத்திலிருந்து வெளியே அனுப்பப்பட்டிருக்கிறோம். பிள்ளையாய் மக்களே, கொஞ்சம் யோசித்துப்பார். அவருடைய தயவை கொஞ்சம் யோசித்துப்பார். நீ வாழ்க்கையிலே தொடர்ச்சியாக நடக்க வேண்டும் என்றால் அவருக்கு பயந்து வாழ் என்று அந்த மூத்த பிள்ளைக்கு சொல்லிக் கொடுத்திருக்க வேண்டும் அல்லவா? அதை ஆதாமும் ஏவாளும் செய்வ மறந்து விட்டார்கள் என்பது வேதம் நமக்கு காண்பித்து கொடுக்கிற ஒரு சத்தியம். இன்றைக்கு நாம் அநேக நேரங்களிலே நமக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிற தேவ பயத்தை, ஆண்டவர் காண்பித்த அன்பை, ஆண்டவர் காண்பித்த கிருபையை நமக்கு காட்டிக் கொடுப்பதற்கு ஆட்கள் இல்லாமல் போய்விட்டார்கள் என்றே நான் தைரியமாக சொல்லுவேன். வருங்கால சந்ததிக்கு எதை கடத்துகிறோம் என்பது மிகவும் முக்கியமானது. தேவனுக்கு பயப்பட வேண்டியதையும் தேவனுடைய கிருபை அவர்களுக்கு ஊட்ட வேண்டியதையும் அநேக நேரங்களிலே நாம் செய்ய மறந்து விட்டோமோ என்கிற ஒரு பெரிய நடுக்கம் எனக்கு எல்லா நேரங்களிலும் உண்டு. வெளிநாடுகளில் ஊழியம் செய்ய போகும்போதெல்லாம், விசேஷமாக இங்கிலாந்து வயரால நீங்கள் பார்த்தீர்கள், எல்லாம் வயதானவர்கள் இருப்பார். வாலிபர்கள் எங்கே காணோம்? அநேக சபைகளில் அவர்கள் இல்லாததினால வருங்காலத்தில் இந்த ஆலயத்தை நாங்கள் சூடாக வைத்துக் கொள்ள முடியாது என்றே விற்றிருக்கிறார்கள். அவைகள் மசூதிகளாக மாற்றப்பட்டு இருக்கிறது, அவைகள் இந்து கோயில்களாக மாற்றப்பட்டிருக்கிறது. அத்தனையாய் கண்ணீரோடு உழைத்த அந்த ஊழியர்களுடைய ஏமாற்ற நிலை நீங்கள் இங்கிலாந்தில் போய் பார்க்கலாம். ஒரு தடவை நான் ஒரு விடுதியில் தங்க வைக்கப்பட்டிருந்தேன். YMCA சேர்ந்த விடுதியில் தான். நான் ஜன்னலை திறந்து பார்த்தபோது நான் பார்க்கிற 3 ரோட்லையும் முன்னதாக ஆலயமாயிருந்த அனைத்தும் இன்றைக்கு வேறு ஒன்று புத்தர்களுக்கும், ஒன்று இஸ்லாமியர்களுக்கும், ஒன்று இந்துக்களுக்கும் விட்டு போட்ட நிலைமை பார்த்து நான் தங்கியிருந்த விடுதியில் இருந்த அவரை பார்த்து கேட்டேன், ஐயா, இந்த அவல நிலையின் மத்தியிலே
நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீர்கள்? அவர் கண்ணீரோடு கூட சொன்னார், we fail to touch the coming generation. வருகிற பிள்ளைகளை ஆண்டவருடைய பக்திக்கு நேராக நடத்துவதற்கு நாங்கள் தவறிவிட்டோம், முழு தேசமும் அதற்கு பொறுப்பு என்று அவர் கண்ணீரோடு என்னோட கூட பகிர்ந்து கொண்டார். இன்றைக்கு இந்த குடும்ப கூடுகையில் வந்திருக்கிற உங்களுக்கு அந்த காரியத்தை நான் விதைக்க விரும்புகிறேன். What is the legacy you leave behind? எதை விட்டு செல்கிறீர்கள்? உங்க அப்பா அம்மா என்னம்மா வச்சுட்டு போனாங்க அப்படின்னு சொன்னா அவர்கள் என்ன சொல்வார்கள்? எனக்கு ஒரு வீடு வைத்து கொண்டு போனார்கள், எனக்கு நிலம் வைத்து கொண்டு போனார்கள் என்று சொல்வார்களா? அல்லது எல்லாவற்றுக்கும் மேலாக ஆண்டவரை எங்களுக்கு வைத்து கொண்டு போனார்கள் என்று அவர்கள் சொல்ல வேண்டிய ஒரு காரியம் உங்கள் குடும்பங்களில் நடக்க வேண்டும் என்பதற்காக நான் சொல்கிறேன். அப்படி கடின உள்ளமாக காயின் மாறிவிட்ட போதிலும், நன்றாக கவனியுங்கள், அடுத்தால போறங்க 13வது வசனத்தை வாசிக்கலாம். அப்பொழுது காயின் கர்த்தரை நோக்கி எனக்கு இட்ட தண்டனை என்னால் சகிக்க முடியாது. இது வேற, கொலை பண்ணியாச்சு, மறைச்சு வச்சாச்சு, ஆண்டவர் கேட்கும் போது இல்லைன்னு சொல்லியாச்சு, எல்லாவற்றையும் அறிந்த ஆண்டவரே கேட்கிறார் என்கிற நினைவும் அற்று போய்விட்டது. ஆண்டவர் இப்பொழுது கேட்கிறார், ஆண்டவருக்கு எதிராக ஒரு பதிலையும் சொல்லியாய்விட்டது. அப்பொழுது ஆண்டவர் அவனுக்கு ஒரு தண்டனை கொடுத்த போது ஜட்ஜுக்கு முன்னால நின்றுக்கிட்டு, யோ உமக்கு அறிவு இருக்கா, எனக்கு இவ்வளவு பெரிய தண்டனை கொடுக்கலாமா? The hardness of this child, the first child, தாயின் கற்பம் திறந்து மிதர்ந்த முதல் குழந்தையினுடைய இருதயம் எத்தனையாய் கடினமாய் இருக்கிறது பாருங்கள். ஆண்டவர் இந்த இடத்துல அவரை கேள்வி கேட்டாலும் கூட அவர் என்ன செய்கிறாராம்? 15 அவன் சொல்கிறான் 14வது வசனத்திலே, என்னை கண்டுபிடிக்கிறவன் எவனும் என்னை கொன்று போடுவானே. ஆண்டவர் என்ன சொல்லியிருக்க வேண்டும்? பட்டயத்தை எடுத்த அல்லவா, நீ பட்டயத்தினால் தான் அழிய வேண்டும், அப்படித்தானே சொல்ல வேண்டும். அதுதானே நியமம். நீ கொலை செய்தாய் அல்லவா, நீ கொலை செய்தான் படுவான், அதுதான் தேவன் வைத்திருக்கிற காரியம் என்று ஆண்டவர் சொல்லியிருக்க வேண்டும். அப்படி சொல்லாதபடி நம்முடைய ஆண்டவருடைய கருணையை கொஞ்சம் காண்பித்துக் கொடுக்க விரும்புகிறேன். வாசிக்கலாம் 15வது வசனம். அப்பொழுது கர்த்தர் அவனை நோக்கி, காயினை கொல்லுகிற எவன் மேலும் 7 பழி சுமரும். ஓ காட், ஆண்டவரே, எத்தனைதான் நான் தீமை செய்தேன், எத்தனைதான் நமக்கு முறுமுறுப்போடு எதிர்த்து நின்றேன், எத்தனைதான் உடைய கிருபையை அலட்சியம் பண்ணினேன், எத்தனைதான் உடைய அன்பை மறந்தேன் என்றாலும் கூட நான் ஒரு சின்ன ரிக்வெஸ்ட் வச்சா கூட, அந்த பாவ நிலையில இருந்து ஒரு சின்ன காரியத்தை உமக்கு சொன்னால் கூட உடனடியாக எனக்கு பதில் கொடுத்து எனக்கு தாங்கும் பலத்தை தருகிற ஒரு நல்ல ஆண்டவர் நமக்கு உண்டு. ஹல்லேலூயா. கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே. உணர்ந்து பாடலாமா? நான் பண்ணின அக்கிரமங்களும் என்னுடைய எதிர்ப்புகளும் தேவனுக்கு விரோதமாக இருந்தா போதிலும் அவருடைய கிருபையினை தாங்கினது என்று சொல்லி அந்த கிருபை நினைவு கூர்ந்து என்னோடு கூட சேர்ந்து பாடுவீர்களாம். கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே, உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது, உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது, உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது, உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது. கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே, கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே. சோர்ந்து போன நேரத்தில் எல்லாம் என்னை சூழ்ந்து கொண்ட கிருபையே, சோர்ந்து போன நேரத்தில் எல்லாம் என்னை சூழ்ந்து கொண்ட கிருபையே, கிருபையே கிருபையே
நல்ல கிருபையே, 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 மாறாத நல்ல கிருபையே. ஒரு நன்றியுள்ள இதயத்தை உங்களுடைய பிள்ளைகளுக்கு ஊட்டி வழங்குவது உங்கள் மேல் விழுந்த கடமை என்று நான் சொல்லுவேன். How much you are thankful to the Lord for the way he deals with us என்பதை உங்கள் பிள்ளைகள் காணட்டும், உங்கள் தலைமுறைகள் கேட்கட்டும். நன்றை கவனியுங்கள். எங்களுடைய குடும்பத்தில் நான் இருக்கும்போது மாத்திரமல்ல, மற்ற நேரங்களிலும் ஞாயிற்றுக்கிழமை சாயங்காலம் என்னுடைய பிள்ளைகள் அனைவரும் ஊழியத்தில் இருக்கிறபடினால, பேர பிள்ளைகளும் அங்கே இருக்கிறபடினால அவர்களையும் கூட்டி வைத்து சாயங்காலம் இரவில் நாங்கள் குடும்பமாக வேதத்தை வாசித்து பாடல்களை பாடி நாங்கள் ஜெபித்து அதற்கு பிறகு ஒன்றாக உணவு அருந்துவது வழக்கம். நான் இருக்கும்போது நான் தான் அந்த பிள்ளைகளுக்கு கதைகளை சொல்ல வேண்டும். அந்த குட்டி பிள்ளைகளுக்கு 5 years to 15 years அவர்களை சுற்றிலும் இருப்பார்கள். ஸ்டோரி டைம் என்று சொல்லி அவர்களுக்கு வேதத்திலிருந்து ஒரு காரியத்தை நான் அவர்களுக்கு விளங்க பண்ணி அந்த விளக்கத்திற்குள்ளே அவர்களை கொண்டு வந்து அவர்கள் அனைவரையும் ஜெபிக்க வைத்து, எனக்கு 9 பேர பிள்ளைகள், அவ்வளவு பேரையும் அதற்காக குறிப்பாக ஜெபிக்க வைத்து அவளை உண்டாக்குவது வழக்கம். அதுகளுடைய வழக்கம். நீங்கள் சொல்லுங்க அது ஊழியக்காரன் குடும்பத்தில் தான் பாசிபிள். இல்லை இல்லை, எவ்ரி ஃபேமிலி கேன் டூ தட். எல்லா குடும்பத்திலையும் அது நடக்க முடியும். உதாரணத்துக்காக தான் நான் இதை சொல்லுகிறேன். அப்பொழுது நான் 10 குஷ்டரோகிகள் சொத்தமான காரியம் அந்த கதையை அவர்களுக்கு சொல்லி, அப்படி 10 பேர் குஷ்டரோகிகள் போகும் வழியிலே சுகமான போதிலும் கூட ஒரே ஒரு மனுஷன் மாத்திரம் திரும்பி வந்து ஆண்டவருக்கு நன்றி சொன்னான் என்று சொல்லி, நான் அந்த அடிப்படையாக கொண்டு நீங்கள் எதற்கெல்லாம் ஆண்டவருக்கு நன்றி சொல்ல விரும்புகிறீர்கள், அதற்காக ஜெபிக்க போகிறீர்கள், ஒவ்வொருவரும் ஒவ்வொரு காரியத்தை சொல்லி நீ தனியாக ஆண்டவரிடத்தில் பெற்றுக்கொண்ட நன்மையை சொல்லி நீ ஜெபம் பண்ணணும்னு சொன்ன போது முதல்ல ஜெபம் பண்ணது 5 வயது என்னுடைய பேரன். I was so surprised to hear his prayer. அவனுடைய ஜெபத்தை கேட்பதற்கு எனக்கே ஆச்சரியமா இருந்தது. என்ன சொல்லி ஜெபம் பண்ணாதா? Lord, I thank you because I was dying. இதே வார்த்தையை ஆங்கிலத்தில் தான் சொன்னான். I was dying, you gave me life. நான் செத்து கொண்டிருந்தேன், இனி எனக்கு ஜீவன் தந்திருக்கிறீர்கள், இதற்காக நன்றி என்று சொன்னான். எனக்கு சாக்லேட் கிடைத்தது அல்லது எனக்கு நல்ல டாய் கிடைத்தது என்று சொல்லாதபடி நான் செத்து கொண்டிருந்தேன். நான் மறுடனே மற்றவர்களை ஜபிக்கிறதை நிறுத்திவிட்டு எப்பொழுது அது நடந்தது நான் அவனை கேட்டேன். ஏனென்றால் I want to train them so that they can understand and observe the truth thoroughly. எப்பண்டா நடந்தது தம்பு என்று நான் அவனை கேட்டபோது உடனே சொன்னான், தாத்தா மம்மி told me, நான் பிறந்த உடனே எங்கள் அம்மா என் முகத்தை பார்க்காதபடி தூக்கிட்டு போயிட்டாங்களாம். சிசரின் ஆப்ரேஷனில் அவன் பிறந்த உடனே ஒரு சத்தம் வந்தது, அதுக்கு சத்தம் இல்லாமல் போய்விட்டு டாக்டர்கள் கலங்கி விட்டார்கள். உடனடியாக 2 மணி நேரம் டிராவல் பண்ணி இன்னொரு உத்தரப்பிரதேசத்தில் இருக்கிற ஒரு ஆஸ்பத்திரிக்கு சைல்டு ஸ்பெஷலிஸ்டை பார்ப்பதற்கு என்னுடைய பிள்ளைகள் கொண்டு ஓடி இருக்கிறார்கள். அங்கே போய் 14 நாட்கள் அவன் குப்புறவே கடந்து அந்த ப்ளூ லைட்டில் இன்குபேட்டரில் அவரை வைத்து அவனை அப்பாவும் பார்த்ததில்லை. அப்பா கொண்டு போனார். ஆனால் ஒரு பதட்டத்தில் பிள்ளையினுடைய முகத்தை கூட சரியாக பார்க்கல, அம்மா பார்க்கவே இல்லை. அந்த சம்பவத்தை சொல்லி நாங்கள் எல்லாம் ஜெபம் பண்ணண்டா, அதனால ஆண்டவர் அவனுக்கு ஒரு புது ஜீவனை கொடுத்துருக்காருன்னு அந்த சின்ன வயதில் பிஞ்சி வயதில் தேவன் அவனுக்கு காண்பித்த கருணையை சொன்னதை இப்பொழுது குடும்ப ஜெபத்தில் 5 வயசுல ஆண்டவருக்கு தேங்க் பண்ண the first boy and the first thanking காரியத்தை செய்வது கேட்டு எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. I challenge you as well as I encourage you. உங்களுக்கு நான் சவாலோடும் சொல்லுவேன், நான் உங்களுக்கு உற்சாகப்படுத்த முடியான்னு சொன்னேன். உங்கள் பிள்ளையை கூப்பிட்டு ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் நமக்கு காண்பிக்கிற கிருபையை ஒருவேளை ஒவ்வொரு நாளும் சொல்லாவிட்டாலும் ஸ்பெசிஃபிக்காக சொல்லி அவனை நன்றியிலான இருதயத்தை உடையவர்களாக மாற்றுகிற பொறுப்பு பெற்றோருக்கு நிச்சயமாய் உண்டு. Do not forget that. அது ஒரு நாளும் மறந்து போகாதீர்கள். ஏனென்றால் இளம் வயதிலே நாம் போடுகிற விதைகள் அது பெரிய பலத்தை கொடுக்கும். குடும்ப ஜபங்களே இந்த நாட்களில் அற்றுப்போன குடும்பங்கள் ஏராளம் உண்டு. நான் ஒரு கேள்வி கேட்டு கையை தூக்க வைக்க போல, ஆனால் ஒன்று மட்டும் கேட்குறேன்.
நீங்கள் குடும்பமாக ஜெபம் பண்ணி எவ்வளோ நாளாச்சுன்னு சொல்லுங்கள். ஒருவேளை ஒரு ஹவுஸ் விசிட்டிங் வரும்போது தான் வாங்க ஜெபம் பண்ணணும்னு சொல்லும்போது தான் ஜெபம் பண்ணுறீங்களா? இல்லை அது உங்களுக்கு வழக்கமாக செய்கிறீர்களா? தமிழில் அழகாக ஒரு காரியத்தை சொல்வார்கள், குடும்ப ஜெபம் இல்லாத வீடு கூரை இல்லாத வீடு என்று சொல்வார்கள். அது எல்லா தாக்குதலுக்கும் உட்பட்டு விடும். மறுபடியும் சொல்லுங்க, if people pray together they will stay together என்று சொல்வார்கள். அவர்கள் ஒன்றாக ஜெபித்தார்கள் என்றால் ஒன்றாக இணைந்து வாழ்வார்கள் என்று சொல்வார்கள். ஜெபத்திலே நம்முடைய மனஸ்தாபங்களை நாம் அறிக்கையிடுவதற்கான காரியங்களும் அதற்கான பிளாட்ஃபார்மை உருவாக்கி விடுங்கள். ஏதோ கடமுறைக்காக அல்லாதபடி. ECI சபைகளுக்கு முதல் பிஷப்பாக ஆர்டன் பண்ணப்பட்டு வயதான நிலையிலையும் இன்றைக்கும் ஆண்டவருடைய காரியத்தில் ஈடுபாடு கொள்கிற பிஷப் எஸ்ரா சர்க்குணத்தை பார்த்து நான் ஒன்று கேட்டேன். என்ன கேட்டேன்? ஐயா, நீங்களும் நாமளும் ஒரு பகுதியிலேருந்து வந்தவர்கள், கிட்டத்தட்ட 5 கிலோமீட்டர் தூரத்திலேயே இருந்து வந்தவர்கள். 25 கிலோமீட்டர் தூரத்தில் நான் பிறந்த ஊரிலிருந்து சுற்றி இருக்கிற ஊர்களிலெல்லாம் ஆண்டவருடைய பெரிய வல்லமையான ஊழியக்காரர்களை தேவன் எழுப்பி தந்திருக்கிறார். நான் அதை பார்த்து மகிழ்கிறேன். பீகாரிலையும் அப்படிப்பட்ட ஒரு காரியம் நடக்க வேண்டும் என்று சொல்லி நான் வாஞ்சிக்கிறதுனால நீங்கள் எனக்கு ஏதாவது டிப்ஸ் கொடுக்க முடியுமா என்று கேட்டேன். ஏனென்றால் நான் பிறந்த ஊருக்கும் அவர் பிறந்த ஊருக்கும் 3 கிலோமீட்டர் தான். ஆகையினால் நான் அவரை கேட்டபோது அவர் சொன்னார், ஜெபக்குமார், என்னுடைய கருத்தின்படி அன்றைக்கு அந்த பகுதியில் தான் இந்த வார்த்தை கேட்கப்பட்டது. என்னது? வேதக்காரர்கள் போகிற எல்லார் கையிலையும் ஆலயத்துக்கு போகும்போது வேதத்தை கொண்டு போவாங்க. அதனால அவர்களுக்கு பேரே வேதக்காரர்கள் இருந்தது. அதற்கு பிறகு நீங்கள் 9 மணியிலிருந்து 10 மணிக்குள்ள எந்த தெருவில் அங்கே நடந்து வந்தாலும் ஆங்காங்கே குடும்பங்களில் ஜெபிக்கிற பாட்டு சத்தமும் குடும்ப ஆராதனையின் சத்தம் கேட்கும். நான் எப்பொழுதும் ஒரு சம்பவத்தை சொல்லுவது வழக்கம், இங்கேயும் சொல்லுவதற்கு நான் ஏவப்படுகிறேன். நான் சென்னையில் இருந்தபோது திருவத்தியூர் பக்கத்தில் கொஞ்ச நாள் குடியிருந்தேன். அங்கே உள்ள கம்பெனியில் வேலை செய்யும்போது அங்கே நடந்த ஒரு சம்பவத்தை நான் மறக்கவே மாட்டேன். புதிதாக திருமணமாகி திருவத்தியூர் அசோக் லைலேண்ட் கம்பெனியில் வேலை செய்வதற்கு வந்த ஒரு தம்பதியர்கள் 2 பேரும் ஒரு தீர்மானம் எடுத்துருவார்கள். என்ன ஆனாலும் சரி, ராத்திரியில் நம்ம 9 மணிக்கு நம்ம 2 பேரும் கையை பிடிச்சி ஆண்டவரை நோக்கி பாடி நம் ஜெபம் பண்ண வேண்டும், வேதம் வாசித்து என்று சொல்லிவிட்டு அவர்கள் வாழ்க்கையை தொடக்கினார்கள். அவர்கள் 1 மாதம் செய்தார்கள். ஆமாம், எப்பவும் கொஞ்சம் கொஞ்சமாக முதல்ல இருக்கிற அன்பு கொஞ்சம் குறைய ஆரம்பிச்சிடும். ரெகுலராக செய்ய ஆரம்பித்த உடனே 2 மாதம் செய்தார்கள். 2 மாதத்திற்கு பிறகு ஏதோ சின்ன காரியத்தில் மனஸ்தாபம் வந்து விட்டது கணவனுக்கும் மனைவிக்கும். உடனே மனைவியும் கணவனும் சாப்பிட்டார்கள். அவர்கள் ஜெபிக்காமலே போய் படுக்க போய்விட்டார்கள். 10 மணி ஆனது, 11 மணி ஆனது. அவர்கள் தனித்தனியாக படுத்து கொண்டு அவர்கள் தூங்க ஆரம்பிக்க போது ஒரு பெரிய கதவு தட்டுகிற சத்தம் கேட்டது. யாருடா 11 மணிக்கு வந்து நம்ம வீட்டை கதவை தட்டுறாங்கன்னு திறந்து பார்த்தா அங்கே ஒரு பூநூல் போட்ட ஒரு ஐயங்கார் நின்றுக்கிட்டு இருந்தார். அவருக்கு சொன்னார், சார் இன்னைக்கு என்ன சார் ஜெபம் பண்ணலன்னு கேட்டார். அவர் சொன்னார், நாங்கள் ஜெபம் பண்ணோம். இல்லை சார், பொய் சொல்லாதீங்க சார், உங்களுக்கு நான் செய்கிறதை சொல்லுங்கள் சார். அந்த நாட்களிலே குதிரை பந்தயம் சென்னையிலே பிரபலமாக இருந்தது. அது பின்னதாகத்தான் அகற்றப்பட்டது. இந்த குதிரை பந்தயத்துக்கு இந்த மனிதன் விட்டு போட்டு ஏராளமான கடன் வாங்கி பந்தயத்தில் இழந்து விட்ட நிலையில் அவன் தூக்கு போட அன்றைக்கு பக்கத்து வீட்டுக்காரன் தூக்கில தொங்குவதற்கு அவன் ஆயத்தமாக இருந்திருக்கிறான். அவன் கயிறை கழுத்தில் போட்ட உடனே அங்கே இருக்கிற ஜன்னல் காற்றிலே டப் என்று திறந்து விட்டது. திறந்து விட்ட போது அவன் நினைச்சான், நம்ம ஒருவேளை கயிறு இறுகும்போது கத்திட்டோன்னா யாராவது வந்து தப்பிச்சுடுவாங்க, நம்ம செத்து தான் ஆகணும்னு சொல்லிட்டு அந்த கயிறை கழட்டி விட்டு அந்த ஸ்டூலை தள்ளி விட்டு அந்த ஜன்னல் பக்கமாக போய் அதை மூடுவதற்கு முயற்சி செய்த நேரத்தில் அவங்க அங்கே 2 பேரும் ஒரு பெரிய தேவனே நீ பெரியவர், தேவனே நீ பரிசுத்தர் அப்படின்னு ரொம்ப சத்தமாக பாடின சத்தம் கேட்டவுடனே இவருக்கு தனக்கே பேசுகிற மாதிரி இருந்திருக்குது. நின்று கேட்டிருக்காரு. அவங்க சங்கீதத்தை வாசித்திருக்கிறாங்க, அது போய் ஜோம் பண்ணியிருக்காங்க, பக்கத்து வீட்டில் இருக்கவங்களாம் ஜோம் பண்ணியிருக்காங்க. இவனுக்குள்ள ஒரு பெரிய காரியம்,
இந்த தேவன் எனக்கு உதவி செய்வார்னு சொல்லி அந்த நாள்ல இருந்து டெய்லி வந்து இவங்க ஜெபத்தில் கலந்து கொண்டிருக்கிறான். இப்போ தான் நம்ம ஏசி ரூமுக்குள்ளே தான் தூங்குறதுனால அந்த சத்தம்லாம் வெளியே போகிறதில்ல, சண்டை போட்டாலும் போகிறதில்ல, ஆண்டவரை நோக்கி ஜெபம் பண்ணாலும் போகிறதில்ல. அவன் சொன்னான், யோ உங்களுக்கு ஜெபம் பண்ணாலும் ஜெபம் பண்ணான்றா நீங்கள் நானக்காக டெய்லி ஜெபம் பண்ணுங்கப்பா. உங்களை அண்டிக் கொண்டு இருக்கிறவருடைய ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருக்கிறது தெரியுமா? இவர்கள் கிறிஸ்துவை அறிந்தவர்கள், இவர்கள் கிறிஸ்துவின் மேல் பாசம் கொண்டவர்கள், இவர்கள் இணைந்து ஜெபித்து தேவனை நோக்கி தனக்காக மாத்திரமல்ல தன்னுடைய அண்டை வீட்டில் இருக்கிறவர்களுக்கும் ஜெபம் பண்ணுவார்கள் ஒரு பெரிய எதிர்பார்ப்பு அன்றைக்கு இருந்தது. இதைத்தான் பிஷப் எஸ்ரா சர்க்கரம் சொன்னார். That was secret. Every நாகாலாந்துக்கும் மணிப்பூருக்கும் நான் ஊழியம் செய்ய முடியாது போயிருந்த போது அந்த எழுப்புதலின் நாட்களில் ஒரு காரியம் நடந்தது. இப்பொழுது நான் சமீபத்தில் செல்லவில்லை, ஆனால் அங்கே போன போது எந்த ஆலயத்துக்கு போனாலும் வீட்டில் இருந்தே அவர்கள் அழகாக பாடுகிறவர்கள், அதுவும் 4 பார்ட்ஸில் பாடிக்கொண்டு, வீட்டில் 6 பேர் இருந்தாங்கன்னா 6 பேரும் பாடிக்கொண்டே வீட்டில் இருந்து ஆலயத்துக்கு வருகிற காட்சியை நான் கண்டு ஆண்டவரை அத்தனையாய் சோஸ்தரிக்கிறேன். மை டியர் பீப்புள் ஆஃப் காட், தேவனுடைய பிள்ளைகளை, இந்த குடும்ப ஆராதனையில் வந்திருக்கிற உங்களை வாழ்த்துகை. உங்கள் வீட்டில் குடும்ப ஜெபம் இல்லாமல் போயிருக்குமானால் தயவு செய்து நீங்கள் 2 பேர் தான் இருந்தாலும் அல்லது 20 பேர் இருந்தாலும் கூடி ஜெபித்து உங்களுடைய பாடல் சத்தம் பக்கத்தில் இருக்கக்கூடிய கட்டுகளை அறுக்கும்படியாக நீங்கள் சத்தமாக பாடி ஆண்டவரை துதித்து நீங்கள் ஜெபித்து பாருங்கள். இதை ஆதாமும் ஏவாளும் செய்து இருப்பார்கள் என்றால் காயினுடைய இருதயம் இவ்வளவு கடினப்பட்டிருக்கிறாது. அந்த நேரத்திலையும் உன்னை பார்க்கிறவர்கள் கொன்று போடக்கூடாதபடிக்கு அவனுக்கு ஒரு அடையாளத்தை போடுகிற ஒரு நல்ல ஆண்டவர் நமக்கு உண்டு. எந்த நிலையில் நான் இருந்தாலும் என்னை வெறுக்காதவர் இயேசு ஒருவரே. ஒரு மனிதன் கெட்டு போகாதபடிக்கு தான் தன்னுடைய சொந்த குமாரனை, செல்ல குமாரனை அனுப்பி தந்தார். அந்த கல்வாரியை பார்த்தால் செல்ல குமாரன் அங்கு தொங்குகிறதை காண்ட பக்தன் இப்படி பாடுகிறான், உருகாயோ நெஞ்சமே நீ குருசீனில் அந்தோப்பா கரம் கால்கள் ஆடியே கரம் கால் காயமுற்று ரத்தம் சிந்துவதற்கு அடிக்கப்படுவதற்கு தன்னுடைய செல்ல குமாரனை ஒப்பு கொடுத்ததற்கு காரணம் ஒருவரும் கெட்டு போகாதபடிக்கு தான் யோவான் 3:16 வாசிக்கிறோம். அந்த ஆண்டவர் எல்லாரும் உள்ள வர வேண்டும் தான் நினைக்கிறார். பட் வரப்போகிற ஆபத்து பெரிதாயிருக்கிறபடியினால நோவாவை குறித்து தன் குடும்பத்தை ரட்சித்துக் கொள்ள வேண்டும். நீங்கள் இந்த பகுதிகளை கொஞ்சம் தியானமாய் படித்து பாருங்கள். நோவாவுக்கு குழந்தை பிறந்த போது அவனுக்கு 500 வயது, 500 years. He had 3 boys. நல்லா கவனிங்க, பாய்ஸ் தான் வீட்டில் எப்படி வளர்க்கணும்னு உங்களுக்கு தெரியும். ஆமாம், அவங்களுக்குள்ளேயே ஒரு பெரிய ஆக்டிவிட்டி, அவங்க இங்கே ஓடி அவங்க ஓடுவாங்க, எல்லா இடத்துக்கும் ஓடிக்கொண்டிருப்பார்கள். அந்த நேரத்தில் உலகம் முழுவதும் கெட்டு போயிருக்கின்ற போது, உலகத்தில் இருக்கிற மனிதர்கள் அனைத்தும் கெட்டு போயிருக்கும் போது, நோவா பை த கிரேஸ் ஆஃப் காட் தன்னுடைய குடும்பத்தை, பிள்ளைகளை நன்றாக வளர்த்திருந்தான். கீழ்ப்படுகிற பிள்ளைகளை வளர்த்திருந்தான். அது மாத்திரம் இல்ல, அந்த பிள்ளைகளுக்கு திருமணம் செய்து வைத்த போது அவன் செய்த ஒரு பெரிய காரியத்தை பாருங்கள். 3 மருமக்கள்மார்களும் துன்மார்க்கருடைய குடும்பத்தில் தான் வருகிறார்கள். No one was righteous. அங்க ஒருவரும் நீதிமான் இல்லை, ஒருவனும் தேவனை தேடுகிறவன் இல்லை, ஒருவனும் தேவனுக்கு பின்னதாக சொல்லு. 3 in-laws, daughter-in-laws, he was able to win them for the Lord. மருமகளை வீட்டுக்குள்ள கொண்டு அநீதியான உலகத்திலிருந்து தான் சம்பாதித்தாலும் தன்னுடைய பிள்ளைகளையும் காத்து கொண்டான், தன்னுடைய மருமக்கள்மாரையும் காத்து கொண்டான். அவங்க செய்த சில காரியங்களை நினைத்து பார்த்தால் எனக்கே ஆச்சரியமா இருக்கிறது. நோவா எச்சரிப்பை பெற்றிருந்தபடினால, தேவ எச்சரிப்பை பெற்றிருந்ததுனால
அதை தன்னுடைய பிள்ளைகளுக்கு கடத்தி விடுகிறான். அந்த நாளில் மழையை காணாத நாட்கள்ல மழை வரப்போகிறது என்று சொல்லுகிறான். அப்பாவுக்கு ஆண்டவர் சொல்லி இருக்கிறார், என் தந்தைக்கு ஆண்டவர் வெளிப்படுத்தி இருக்கிறார். அது எனக்கு தெரியல, ஆனால் நாங்கள் அவருடைய காரியத்தை அப்பாவோடு கூட சேர்ந்து நிறைவேற்றுவோம் என்று சொல்லி அவர்கள் அங்கு செய்கிறதற்கு முன்வந்த ஒரு நல்ல குடும்பத்தை ஆண்டவர் நமக்கு இங்கே காண்பித்து, அவர்கள்தான் இந்த ஹிஸ்டரியை திருப்புறதுக்கு எல்லாவற்றையும் அழிப்பேன் என்று சொன்னபோது இன்றைக்கு நீங்களும் நானும் உட்கார்ந்து கொண்டிருக்கிறதுக்கு அவர்களுடைய கீழ்ப்படிதல். My dear people of God, you may not know what obedience can do. கீழ்ப்படிதல் என்ன செய்யும் என்பது நீங்கள் அறியாமல் இருக்கலாம். But if you obey God, definitely it has got its own impact upon this world. இந்த உலகத்தில் ஒரு பெரிய காரியத்தை சாதித்து விடும். அது மாத்திரமல்ல, அந்த பிள்ளைகளை எப்படி வளர்த்திருக்கிறான், தான் செய்கிற பேழையிலே உதவி செய்கிறவர்களாக அவர்களையும் வைத்து செய்கிற அந்த நோவா, அந்த 3 பேரும் கிட்டத்தட்ட 120 வருடங்களாக அந்த பேழையை கட்டுவதற்கு ஆகிவிட்டது. 120 years. அன்றைக்கு ஒரு மிஷின் கிடையாது, ஒன்றும் கிடையாது. வெட்டணும், கொண்டு வரணும், சேர்க்கணும், அதுக்கு கீழ் பூசணும், எல்லாவற்றையும் அந்த 8 பேர் மாத்திரம்தான் அதிகமாக செய்தார்கள். மற்றவர்களையும் அவர்கள் வேலைக்கு எடுத்துக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. அவர்கள் ஏளனம் பண்ணுகிறவர்களாக இருந்தாலும் கூட அவர்களையும் உபயோகப்படுத்துறதுக்கு வாய்ப்பு உண்டு. ஆனால் பட் தே ஈவன் these young people forgot their own family life. கொஞ்சம் யோசித்து பாருங்க, பேழைக்குள்ளே 2 வருஷம் இருந்தாங்க, வெளியே 120 வருஷமாக வேலை செய்தாங்க. அந்த நாட்களில் தங்களுடைய ஃபேமிலி லைஃப்பை கூட கொஞ்சம் ஒதுக்கி வைக்கக்கூடிய அளவுக்கு அவ்வளவு தியாகமுள்ள பிள்ளைகளாக தங்களுடைய சொந்த இன்பங்களையும் கூட தகர்த்து விட்டு அதையும் தள்ளிவிட்டு அவர்கள் தங்களை ஈடுபடுத்தி கொள்ளத்தக்கதான ஒரு இன்ஃப்ளூயன்ஸை இந்த ஒரு மனுஷன் செய்ய முடியும். I ask you a question. உங்கள் பிள்ளைங்கள் மேலே உங்களுடைய இன்ஃப்ளூயன்ஸ் எவ்வளவு? They are attracted by so many things. அவருடைய டெசிஷன் மேக்கிங்கில் நீங்கள் செய்கிற தாக்கம் எவ்வளவு தூரம் என்பதை யோசித்து பாருங்கள். அவர்கள் எடுக்கிற தீர்மானங்களில், அவர்கள் வாழ்க்கையில் நடந்து போடும்போது, நிறைய கிராஸ் ரோட்ஸில் வரும்போது, பேரண்ட்ஸுடைய ஆலோசனைக்கு அவர்களுடைய செவிகள் திறந்திருக்கும்படியான ஒரு வாழ்க்கையை தேவன் பெற்றோருக்கு தரவில்லை என்றால், அந்த கவனியங்கள் பெற்றோருக்கு தரவில்லை என்றால் அந்த குடும்பத்தில் ஒரு பெரிய சேதமும், அந்த குடும்பத்தை தெரிந்து கொண்டு ஆண்டவர் அவர்களை வைத்திருக்கிற இடத்துல அவர்களை குறித்த தாக்கமும் ஏற்படாமலே போய்விடும். கர்த்தர் உங்களோடு கூட பேசுவாராக. என் பிள்ளைகளுக்கு மிருகங்கள் ரொம்ப பிடிக்கும். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் கேம்பஸில் முயல், கோழி, புறா அப்படி இப்படி நிறையா வச்சுருப்பாங்க. ஆகையினால ஒரு நாள் என்னுடைய 3வது மகன், டாடி ஒரு நாய்க்குட்டி இருந்தேன்னு நல்லாயிருக்கும்னாங்க. நானும் ஓகே அப்படின்னு சொல்லிட்டேன். எங்கே இருந்தோ நாய் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் மூலமாக ஒரு நல்ல ஜாதி நாயை தான் கொண்டு வந்திருந்தாங்க. எல்லாருக்குமே ரொம்ப பிரியமாயிடுச்சு. நான் 2 வாரம் ஊழியத்துக்கு போயிட்டு வெளியே வந்துட்டு மறுபடி வீட்டுக்குள்ளே வரும்போதே பயங்கர ஸ்மெல். அந்த தன்னுடைய படுக்கை அறையிலே என்னுடைய மகன் அதுக்கு ஒரு பெட் உண்டாக்கி, அதுக்கு தன்னுடைய கையாலே பெட் உண்டாக்கி, அதுக்கு ஒரு குஷன் உண்டாக்கி எல்லாம் வச்சுருந்தான், உள்ளே வச்சுருந்தான். ரொம்ப நல்லா இருந்தது. டேடி எப்படி இருக்குன்னுலாம் கேட்டான். நான் 2 வாரம் கழித்து ஊழியத்துக்கு போயிட்டு வரும்போது பார்த்தா ஒரே ஸ்மெல். நான் வீட்டுக்குள்ளே வரும்போதே என் மனைவி கேட்டேன், என்னம்மா இந்த மாதிரி ஸ்மெல் அடிக்கி? ஆமாம், நீங்கள் தானே நாயை வீட்டுக்குள்ளே வச்சு வளர்க்குறீங்க, அது எல்லா இடத்துலையும் சுசு பண்ணிடுது. அதை கழுவி பார்த்தாச்சு, நாத்தம் போகலை. அப்போ தான் எனக்கு ஞாபகம் வந்தது, நோவா ட்ரெயின்டு ஹிஸ் இன்லாஸ் ஆல்சோ டு பேர் தட் சச் a smell when they live among the animals. ஒரு நாயோடு கூட இருக்கிறதுக்கு அவ்வளோ பெரியன்னா, எல்லா மிருகமும் உள்ள வச்சு அவங்களுக்கு ஃபீட் பண்ணி அவங்கள பாதுகாக்கிற அந்த இடத்துல என்ன நாற்றம் இருந்திருக்கும் என்று கொஞ்சம் யோசித்து பாருங்க. பட் சகிப்புத்தன்மையை தன்னுடைய பிள்ளைகளுக்கு ஊற்றி விட்டான். இன்னைக்கு குடும்பங்களில் என்ன பெரிய பிரச்சனைங்கிறதுக்காக நான் இதை சொல்கிறேன். The level of tolerance has gone.
சகித்து போறது, விட்டு கொடுக்கிற காரியம் இன்னைக்கு குடும்பங்களிலிருந்தும் உலகத்தில் இருந்தும் அகற்றப்பட்டு விட்டது. எப்படி பல்லு எனாமல் போயிட்டதுனால அது சுடுதண்ணி குடித்தாலும் கஷ்டம், குளிர்ந்த தண்ணி குடித்தாலும் கஷ்டம், அப்படிதானே? The word lost its enamel, the covering. That is how the families are losing the tolerance. கொஞ்சம் யோசித்து பாருங்க, மனைவியிடத்தில் நீங்கள் டாலரண்ட்டாக இருக்க படிக்கிறீங்களா? கணவனிடத்தில் கொஞ்சம் பொறுமையாக இருக்க படிக்கிறீங்களா? நீயா நானா, அதுதான் நமக்கு பெரிய பேதம். இந்த வீட்டில் யார் அதிகாரி? நான் சொல்கிறது நிற்குமா, நீ சொல்கிறது நிற்குமா? நம்மளும் பார்த்துடலாம். அதுக்கு பின்னால் பேரண்ட்ஸ் பேக்கிங் வேறு. விடாதடி, ஆமாம், நீ இங்கே இருந்த மாதிரி தான் ராணி மாதிரி நான் நீ வளர்த்துருக்கேன், அங்கேயும் போய் ராணியாக தான் இருக்கணும். நான் ராணியாக இருக்கணும்னா கணவனை ராஜாவை வச்சிடாலே போதும், ஆட்டோமேட்டிக்காக நீ ராணி ஆயிடுவேன்னு சொல்லி கொடுக்க மாட்டாங்க. The parents' intervention. I was so happy to see the family of Noah. துன்மார்க்கராக வாழ்கிற அந்த குடும்பத்தில் வந்தாலும் அவங்களுடைய இன்ஃப்ளூயன்ஸில் அந்த பிள்ளைகள் வளர்க்கப்படவில்லை. 6 பிள்ளைகளும் மருமக்கள் மாறும். தேவன் நமக்கு ஒரு எச்சரிப்பு கொடுத்திருக்கிறார். அதில் நம்முடைய குடும்பத்தை காக்கிறதுக்கு நாங்கள் எல்லாரும் பொறுப்பாளிகள். இட்ஸ் நாட் ஒன் பர்சன்ஸ் இன்வால்வ்மெண்ட், இட் இஸ் the responsibility of the whole family. முழு குடும்பத்திற்கும் இதில் பங்குண்டு என்கிற காரியத்தை நம்முடைய பிள்ளைகளுக்கு கடத்தி கொடுக்க வேண்டியதற்கு நாம் காரணராக அமைந்து விட்டால் நிச்சயமாக நம்முடைய குடும்பத்தின் மூலமாக இந்த பூமியில் இன்னைக்கு ஒரு பெரிய சந்ததி இருக்கிறது என்றால் அந்த 8 பேருடைய கீழ்ப்பிடிதலும் சகிப்புத்தன்மை அல்லவா? கரங்களை தட்டி ஆண்டவருக்கு மகிமை சேர்க்கலாமா? ஹல்லேலூயா. ஆண்டவரே, பொறுமையுள்ள வாழ்க்கை எனக்கு தாரும் சுவாமி. எத்தனை நேரம் பொறுமை இல்லாமல் ஓடிவிட்டேன் என்று சொல்கிற அந்த காரியத்தில் நான் ஒரு நாளில் ஒரு காரியத்தை கற்றுக்கொண்டேன். அதை சொன்னேன் என்றால் உங்களுக்கு உங்களுடைய வாழ்க்கையிலையும் அதை ப்ராக்டிஸ் பண்ணுவதற்கு எளிதாக இருக்கும் என்று என்னுடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் எனக்கு கற்றுக் கொடுப்பதற்கு உபயோகப்படுத்தின ஒரு சம்பவத்தை சொல்கிறேன். நான் ஊழியத்துக்கு போய்விட்டபடியினால என்னுடைய பெற்றோருக்கு ஆரம்ப நாட்களிலே என்னுடைய தங்கைகளை படிக்க வைக்கவோ அல்லது அவருடைய திருமண காரியங்களுக்கோ நான் உதவி செய்யவே கூடாமல் போயிட்டு, அவங்க 2 பேரும் சம்பாதித்து கொண்டிருந்ததுனால அவங்க மேனேஜ் பண்ணி கடன் வாங்க மாட்டாங்க. கடன் வாங்காத வாழ்க்கையை எனக்கு கற்றுக் கொடுத்தாங்க. திருமணத்தை நடத்தி வைத்தார்கள். என்னுடைய 4வது தங்கைக்கும் எனக்கும் 16 வயசு. அவள் சின்னவா. அவளை காலேஜில் கொண்டு சேர்த்த உடனே ஒரு ரோமன் கத்தோலிக்க குடும்பத்திலிருந்து ஆண்டவரை அறிந்து ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தினால ஒரு ஸ்டேஷன் மாஸ்டர் ட்ரைனிங்கில் இருந்த ஒரு மனுஷன் எப்படியாயிலும் எங்களுடைய குடும்பத்தோடு கூட தொடர்பு கொள்ள வேண்டும், அது ஒரு சம்பந்தத்துக்குள்ளே வர வேண்டும் என்று சொல்லி அவர் என்னுடைய கடைசி தங்கையை எப்படியாயிலும் கட்ட வேண்டும் என்று எங்களுடைய அப்பாவையும் அம்மாவையும் தொந்தரவு பண்ண இறுதியாக என்னுடைய தாயின் தகப்பன் அதற்கு ஒத்துக்கொண்டார்கள். அவர் சொன்னார், எங்கள் அப்பா சொன்னாங்க என் கையில் காசு இல்லை, நான் காசு இல்லாமல் ஒன்றும் செய்யலை. அவர் சொன்னார், நானே காசு போட்டு நானே எல்லா காரியங்களும் பார்த்து விடுகிறேன் என்று அவர்கள் சொன்னதுனால அந்த திருமணத்துக்கு ஒரு என்கேஜ்மெண்ட் நடந்தது. நாங்கள் இருக்கிற பகுதி, குடியிருந்த பகுதி பக்கத்தில் புறஜாதியினர்கள் என்ன வந்தாலும் பேசுவார்கள். அப்படிப்பட்ட இடத்துல நாங்கள் அம்மாவுக்கு ஸ்கூல் பக்கத்தில் இருக்கும் என்று எங்கள் அப்பா அங்கே வீடு வாங்கியிருந்தாங்க. அப்போது என் தங்கைக்கு என்கேஜ்மெண்ட் ஆனபோது அவள் கோயிலுக்கு போனாலும் சரி அல்லது வேறு ஏதாவது காரியத்துக்கு போனாலும் எப்போ கல்யாணம் கேட்டு அவளையும் என்னுடைய தாய் என்னுடைய தகப்பன்மாருக்கு அது ஒரு பெரிய வேதனை உண்டாகிவிட்டது. திருமணம் தடைப்பட்டு கொண்டே தள்ளி வைத்து கொண்டே போகிறார். அப்பொழுது நான் வீட்டுக்கு வந்திருந்தேன் ஒரு ஊழியத்து நிமித்தமாக. என்னை பார்த்து, தம்பி நீ தானே மூத்த மகன், ஒரே மகன், நீ தங்கச்சி காரியத்தில் ஒன்று செய்யணும், அந்த மாப்பிள்ளையை போய் பார்த்து கல்யாணத்துக்கு டேட் ஃபிக்ஸ் பண்ணிட்டு வா. நாங்கள் இங்கே இருக்கிறதே ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லி எங்கள் அப்பா என்னையை அனுப்பினார்கள். அவர் திருச்சியில் சதர்ன் ரயில்வேஸில் ட்ரைனிங்கில் இருந்தார். நான் அவரை போய் பார்த்து நான் அவரிடத்தில் சொன்னபோது அவர் சொன்னார், நான் ஒரு 15 நாளில் நான் என்னுடைய ஆட்களோடு கூட வந்து அதோடைய பேசுகிறேன். எனக்கு ஒரு அக்கா இருக்கிறாள், அவள் கொஞ்சம் மனநிலை பாதிக்கப்பட்டவள்.
அவளுக்கு திருமணம் செய்யாமல் நான் திருமணம் செய்வது நல்லா இல்லை என்று தான் கொஞ்சம் தள்ளி கொண்டு போயிருந்தேன். எப்படியாவது அவளுடைய சுகவீனத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு மனுஷனை நாங்கள் பார்த்து கொண்டு இருக்கிறோம் என்றெல்லாம் அவர் சொன்னார். நான் சொன்னேன், ஐயா எங்களுக்கும் தலைக்குனி உண்டாயிருக்கிறதுனால நீங்கள் தயவு செய்து செய்யுங்கன்னு சொல்லிட்டு நான் வந்து விட்டேன். வந்த நாளில், அவர் குறித்திருந்த நாளில் ஒருவரும் வரவில்லை. மத்தியானம் ஆகிவிட்டது. எங்கள் அப்பா என்ன பார்த்து கேட்டாங்க, என்னடா பேசிட்டு வந்த, எல்லாத்துக்கும் விருந்தெல்லாம் ரெடி பண்ணியிருக்கோம், இத்தனை பேர் வருவாங்கலாம் சொன்னாங்க, ஆளை காணுமே. நான் உடனே என்ன செஞ்சேன், ஒரு பேப்பர் எடுத்து மட 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 என்று ஒரு கடிதம் எழுதினேன். கொஞ்சம் காரசானமான வார்த்தைகளை போட்டு எழுதி எங்கள் அப்பா இடத்துல கொடுத்து போஸ்ட் பண்ணிட்டு வாங்கன்னு சொன்னேன். அவங்க உடனே போய் போஸ்ட் பண்ணிட்டு வந்தாங்க. எங்கள் அப்பா போஸ்ட் பண்ணிட்டு வரும்போது இந்த பார்ட்டி வந்துடுச்சு. இப்போ எங்கள் பாடு பெரிய பாடாகிடுச்சு. நான் ஊழியக்காரன், நான் லெட்டரில் கொஞ்சம் கடினமான வார்த்தைகளை தான் போட்டிருக்கேன். வசனத்துலேருந்து தான் கடினமான வார்த்தையிலும் பேச முடியுமே. வசனத்தை வைத்து தான் எழுதிதான் நான் காட சாரமாக எழுதியிருக்கிறேன். எங்கள் அப்பா என்னையை பார்க்குறாங்க, நான் அவங்கள பார்க்குறேன். வந்துட்டாங்க, சரி எல்லாம் பேசி டேட்டெல்லாம் முடிஞ்சிட்டு எங்கள் அப்பாட்ட மெல்ல போய் காதில் கேட்டேன், அந்த லெட்டரை போய் போஸ்ட் ஆஃபீஸில் போய் வாங்கிட்டு வந்துடுங்க. ஏன்னா எங்கள் அப்பா டெலிஃபோனில் ஒர்க் பண்ணவங்க, முதல்ல போஸ்ட் ஆஃபீஸில் இருக்கவங்க எல்லாரையும் தெரியும். இவங்க போன உடனே நான் வாங்கிட்டு வந்துடுறேன்னு தம்பி போனாங்க. இவங்க எல்லாம் செட்டில் பண்ணிட்டு போனாங்க. போன பிறகு எங்கள் அப்பா ஓடி போய் போஸ்ட் ஆஃபீஸில் போட்டா அதுக்குள்ளே அது மெயிலில் போயிடுச்சுது, ட்ரெயினில் ஏறிடுச்சு. இப்போ என்ன செய்கிறதுன்னு தெரியாமல் நான் போகும்போதே மாப்பிள்ளைகிட்ட சொன்னேன், எப்பா கொஞ்சம் தயவு செய்து மன்னிச்சிங்க, ஏதாவது லெட்ரு வந்துன்னா படிக்காதீங்க, கிழிச்சு போடுறீங்க. யாராவது படிக்காங்கன்னு சொன்னால் தானே படிப்பாங்க. இது எனக்கு அந்த நேரத்தில் விளங்கலை. அது படிக்காதீங்க, கிழிச்சு போட்டுருங்க அப்படின்னு சொன்னேன். தயவு செய்து மன்னிச்சிங்கலாம் சொன்னேன். ஆனால் அவருக்கு அது இன்னும் ஆவல் உண்டாயிடுச்சு, என்ன தான் எழுதியிருக்கிறான்னு பார்ப்போன்னுட்டு. அது 3 வருடங்கள் என்னோடு கூட பேச மாட்டார். திருமணத்தில் அவரை வரவேற்பதற்கு நான் தான் மாலை போடணும்னு சொல்லிட்டாங்க. அந்த பொம்பளை பிள்ளையுடைய அண்ணன் தான் போய் மாலை போடணும்னு சொன்னாங்க. நான் மாலை போட்டேன், அவர் இப்படி திருப்பிட்டார். ஐயா நேரம் நில்லுங்க ஐயா, அவங்களுக்கு மாலை போடணும்னு சொல்லி நான் அவரை கெஞ்சி கூத்தாடி அங்கே வாசல்லே வைத்து அவர்கிட்ட கெஞ்சின போதிலும் அவர் அன்றைக்கு தான் ஆண்டவர் எனக்கு ஒரு குட்டு போட்டு ஒன்று சொல்லி கொடுத்தார். பொறுமையாக இருக்க கற்றுக்கொள்ள இல்லையே தம்பி, ஊழியத்தில் இருக்கிற பீகாரில் உன்னை துப்பாக்கி ஏந்தி சுட வந்தவங்களை கூட நீ சட்டையை கழட்டிட்டு ரெடியாக நின்று வந்தாண்டா. அங்கே காட்டின பொறுமையை குடும்ப விஷயத்தில் காட்ட முடியலையே. நான் ஆண்டோட சொல்ல, இங்கே தானே உரிமை இருக்குது, அங்கே உரிமை இல்லைல்ல. we can justify many times our intolerance. அநேக நேரங்களில் நம்முடைய பொறுமையை இழந்ததற்கு ஏராளமான காரியங்களை சப்பு கட்டாக கட்டிக்கொண்டே இருக்கலாம். But I praise God for Noah. தேவனிடத்தில் கிருபை பெற்றபடினால பொறுமையோடு கூட இருக்கதற்கும் பிள்ளைகளை அதற்கு ஏற்றாற்போல் வளர்ப்பதற்கும் கர்த்தர் உதவி செய்தார். கர்த்தருடைய பரிசுத்த நாம ஸ்தோத்திரம். Let your family an example. இந்த பெரிய பட்டணத்தில் நீங்கள் இருக்க சபைகளில் நீங்கள் இருக்கிற சூழ்நிலையில் உங்கள் குடும்பம் ஒரு நல்ல சாட்சியாக இருக்க மாத்திரமல்ல, ஒரு நல்ல மாதிரியாக இருக்க தேவன் உங்களுக்கு உதவி செய்வார் என்று நான் விசுவாசிக்கிறேன். கர்த்தர் அதை நடப்பிப்பார் என்று நான் நம்புகிறேன். இந்த கூடுகையில் வந்திருக்க உங்களுக்கு அட்லீஸ்ட் ஒரு காரியமாயிலும் பிரயோஜனமாக இருந்தால், ஆண்டவரே எங்களுக்கு அதை கற்றுத்தாரும் என்று சொல்லி ஆண்டவரிடத்தில் பெற்றுக்கொள்ள தேவன் உங்களுக்கு உதவி செய்வாராக. உங்களுடைய பேச்சில், உங்களுடைய நடக்கையில் கொஞ்சம் பொறுத்து போகிறீங்கன்னா போதும், கொஞ்சம் பொறுத்து போகிறீங்கன்னா போதும். சிலர் சொல்லுவாங்க, பொறுமைக்கும் எல்லாம் உண்டு பிரதர். ஆமாம், எல்லாம் உண்டுயா, ஆனால் நீங்கள் அந்த எல்லைக்கு இன்னும் வரல. அதனால தான் ஆண்டவர்கிட்ட வந்து பேதர் மெல்ல கேட்கான், மன்னிக்கணும் மன்னிக்கணும்னு சொல்கிறீரு, 7 தடவை போதுமா? ஒரே ஆள் 7 தடவை வந்து கேட்குறான். என்ன ஆண்டவர் சொன்னா, 7-70 தடவை போ. தட் இஸ் ஜீசஸ். வி ஃபாலோ தட். அவரை அடிக்கும்படும் போது அவர் பதில் சொல்லவில்லை என்று வேதம் சொல்லுகிறது அல்லவா? அந்த மாதிரியை வைத்து போனார் என்று சொல்லுகிறது அல்லவா? கர்த்தர் நமக்கு அதை காண்பதற்கான, அதை அனுபவிப்பதற்காக, அதை பிராக்டிஸ் பண்ணுவதற்கான கிருபைகளை தருவாராக. ஆண்டவருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இன்னொரு குடும்பத்தை நான் உங்களுக்கு காண்பித்துக் கொடுக்கிறேன். ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் அந்த குடும்பம் எப்படி செய்கிறது நமக்கு அடுத்த யாத்ராகமங்களின் புஸ்தகங்களில் நமக்கு தெரியும். மோசேயினுடைய குடும்பம், மோசேயினுடைய நாட்களில் என்ன நடந்தது என்பதை நீங்கள் யாத்ராகமம் 1வது அதிகாரத்தில் இருந்தே வாசிக்க முடியும்.
அங்கே அவர்கள் மிகவும் ஜெபிக்க கூட கூடாத அளவுக்கு பெருமூச்சு அளவு விடுகிற அளவுக்கு அவர்கள் அடிமைத்தனத்திலே மாட்டிக்கொண்டு சகிக்கிற நேரத்தில் அம்ராம் என்கிற ஒரு மனிதன், நமக்கு ஆபிரகாமை நல்லா தெரியும், அம்ராமை குறித்து நாம் அதிகம் தியானிக்கிறதில்லை. அம்ராம் என்கிற மனிதன் தன் அத்தையாய ஏகபேத்தை அவன் திருமணம் செய்து அவனுக்கு குழந்தை பிறக்கிறார்கள். ஆனால் நாட்டின் சட்டம் சொல்கிறது ஆண் குழந்தை பிறந்தால் கொன்றுவிட வேண்டும். அவர்களுக்கு மூன்றாவதாக பிறக்கிறான் மோசே. கடுமையான சட்டம், சூழ்நிலையிலே வேதனை, முதுகிலே அடிகள். ஆனாலும் வேதம் சொல்கிறது அவர்களுக்குள்ளே அந்த நேரத்தில் முளைத்திருந்தது. வாசிக்கலாம் அந்த வசனத்தை. எபிரேயர் 11வது அதிகாரத்தில் ஆண்டவர் அவனை அந்த குடும்பத்தை குறித்து சொல்கிற அந்த காரியத்தை பார்க்கலாம். 11வது அதிகாரம் 23வது வசனம். மோசே பிறந்தபோது அவனுடைய தாய் தகப்பன்மார் அவனை அழகுள்ள பிள்ளை என்று கண்டு விசுவாசத்தினாலே, வார்த்தைகளை மாத்திரம் பாருங்கள், விசுவாசத்தினாலே ராஜாவுடைய கட்டளைக்கு பயப்படாமல் அவனை 3 மாதம் ஒளித்து வைத்தார்கள். நன்றாக கவனிங்கள். இந்த அவருடைய வாழ்க்கையில மீரியாம் என்கிற மூத்த சகோதரி உண்டு, ஆரோன் என்கிற இளைய சகோதரன் உண்டு, மூன்றாவதாக பிறக்கிறான் மோசே. அதுவும் ஆபத்து காலத்திலே கட்டளைக்கு விரோதமாக விசுவாசம் பயத்தை தூர தள்ளுகிறது. ஏனென்றால் அவர்கள் ஆபிரகாமுக்கு ஆண்டவர் சொல்லியிருந்தபடி உன்னுடைய ஜனங்கள் 400 வருஷம் அந்நிய தேசத்தில் இருப்பார்கள். அவர்கள் தாழ்ந்தார்கள். 350 வருஷம் ஆகிவிட்டது. இந்த பிள்ளை பெரிதான போது இந்த பிள்ளையை கொண்டு ஆண்டவர் உதவி செய்ய முடியுங்கிற ஒரு தூர தரிசனத்தோடு என் ஜனங்களை வெளியிலே ஆக்குறதற்கு இவனுக்குள்ளே ஏதோ ஆண்டவர் வைத்திருக்கிறார் என்று சொல்லி அந்த பிள்ளை ராஜாவின் கட்டளைக்கு பயப்படாமல் வளர்த்து அந்த கதை நமக்கு நன்றாக தெரியும். அந்த பிள்ளையை நதியில போடும்போது அதற்கு காவல் இருந்த மீரியாம் எத்தனை தைரியமாக அந்த ராஜாவுடைய வேலைக்காரர்கள் அங்கு சுற்றி கொண்டிருக்கிற பகுதியில் நின்றார்னு நமக்கு தெரியும். ஆரோன் 40 ஆண்டுகள் கழித்து மோசே திரும்ப வருகிறான். 40 வருடம் தம்பி காணாம போயிட்டான். இவன் திரும்ப வருகிறான். ஆண்டவர் சொல்கிறார், உன் தம்பியை நான் திரும்ப அனுப்புறேன். Go and meet him. 40 years he was rushing to the desert. வனாந்திரத்துக்குள்ள ஓடி போறான். இப்படி அவளை எத்தனை நாளானாலும் சூழ்நிலை எப்படி இருந்தாலும் ஏமாற்றங்கள் நடந்தாலும் மோசே அந்த இடத்துல இல்லை என்கிற ஒரு ஏக்க துணி இதோடு கூட 40 வருஷங்கள் ஆண்டாலும் தேவன் சொன்ன உடனே ஓடி போய் ஆரோன் அவனை வழியிலே கண்டு முத்தமிட்டான் என்று வேதம் சொல்கிறது. 3 children were given. அங்கேயும் நோவாவுக்கு 3 பிள்ளைங்க தான், இங்கேயும் 3 பேர் தான் ஆண்டவர் இவர்களை நம்பி கொடுத்திருந்தார். ஆனால் எப்படி மாற்றி விட்டார்கள் பாருங்கள். மீகாவின் புஸ்தகம் 6வது அதிகாரத்தின் 4வது வசனத்தை வாசிக்கலாம். மீகாவின் புஸ்தகம் 6வது அதிகாரம் 4வது வசனம். ஆண்டவர் பேசுகிறார், நான் உன்னை எகிப்து தேசத்திலிருந்து வரப்பண்ணி அடிமைத்தன வீட்டில் இருந்த உன்னை மீட்டுக்கொண்டு மோசே ஆரோன் மிரியாம் என்பவைகளை உனக்கு முன்பாக அனுப்பினேன். தீர்க்கதரிசிகளாகவே வளர்த்து விட்டார்கள். மோசையினுடைய தாய் தகப்பனுக்குள்ள இருந்த விசுவாசத்தை அவர்கள் கடத்தி விட்டது மாத்திரமல்ல, ஆபத்து நிறைந்த காலத்தில், சட்டங்கள் விரோதமாயிருந்த காலத்தில் அவர்களுக்கு ஊட்டி 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 வளர்த்து அவர் 3 பேரையும் விடுதலைக்கு உரியவர்களாக மாற்றிவிட்ட பெரிய காரியத்தை இந்த மோசையின் குடும்பம் செய்தது. எனக்கு பாம் என்று சொல்லப்படுகிற ஒரு சகோதரியை தெரியும், ஒரு அமெரிக்கன். அவள் திபெத்தினுடைய பார்டர்ல, திபெத்திலேயே போய் நேபாளில் இருந்து கொண்டு திபெத்தில் கழுதையை மட்டும் தனக்கு சாதனமாக வைத்துக்கொண்டு ஊழியம் செய்து வருகிறாள்.
அந்த பேம் பீகாரில் வந்து எங்களோடு கூட கொஞ்ச நாள் தங்கி ஊழியம் செய்த போது அவளை பார்த்து நான் கேட்டேன், பேம் ஆஸ் அ சிங்கிள் லேடி, ஒரு தனி மனுஷியாக நேபாளத்தின் எல்லை பகுதியில் இருந்து அங்கே கார் ஓட்டுவதற்கோ வேறு காரியம் இல்லாதனால ஒரு கழுதையை வாங்கி வைத்து கழுதையின் மேல் பிரயாணம் பண்ணி திபெத்தியருக்குள்ளே போய் ஊழியம் செய்து விட்டு வருகிறாயே, உனக்கு பயமா இல்லையா என்று கேட்டேன். அவள் என்னை பார்த்து சொன்னது, ஜெபக்குமார், மை கிராண்ட் மதர் வாஸ் அ மிஷனரி இன் சைனா. என்னுடைய பாட்டி என் தாத்தாவும் சைனாவில் கல்ச்சரல் ரெவல்யூஷன் ஏற்பட்டு எல்லாரும் அடித்து கொல்லப்பட்ட போது அந்த சூழ்நிலைகளில் மாசேத்தூங் இருந்த நாட்களில், கிறிஸ்துவை சொல்லவே கூடாது என்கிற நாட்களில், அமெரிக்காவில் இருந்து எத்தனையோ நண்பர்களும் அவருடைய சபையும் கூட அவர்களை வாங்கள் வந்து விடுங்கள் என்று சொன்னபோது அவர்கள் போகாமல் அங்கே இருந்து ஒரு அண்டர் கிரவுண்ட் மினிஸ்ட்ரி நடத்தி வந்தவர்கள். Then it passed on to my mother. என்னுடைய அம்மாவுக்கு அவர்கள் அதை கடத்தி விட்டதினால அவர்கள் திருமணம் செய்த மனிதன் மலேசியாவில் விசேஷமாக இஸ்லாமியர் மத்தியில் ஊழியம் செய்வதற்கு தன்னை ஒப்பு கொடுத்து பினாங் பகுதியிலே மிஷனரி ஆகி பின்னதாக அவர் சிங்கப்பூரில் ஒரு பெரிய சபையை அவர் நடத்தி வந்தார். ஐ preached in that church. நான் ஒரு தடவை சிங்கப்பூரில் போய் நிறைய ஊழியங்கள் இருந்துட்டு அடுத்தால நான் இங்கிலாந்துக்கு போகும்போது இருந்தபோது நான் சொன்னேன், ஐயோ எனக்கு ஹேர் கட் பண்ண மறந்துட்டேன், இங்கிலாந்தில் போய் ஹேர் கட் பண்ணால் எப்படி வெட்டி விடுவானா தெரியாது, தமிழ் கலாச்சாரம் இருக்கிற சிங்கப்பூரில் வெட்டணும். உடனே அந்த பேமுடைய அம்மா எனக்கு அவர்களே முடிவிட்டு விட்டார்கள். அவர் சொன்னார்கள், என் வீட்டுக்காரருக்கும் என் பிள்ளைக்கும் என் மகனுக்கும் நான் தான் முடி வெட்டி விடுறேன், நான் முடி வெட்டி விடுறேன், அதனால் அவங்களை நான் மறக்கவே மாட்டேன். அவள் சொன்னாள், மை பிரதர் இஸ் அ மிஷனரி, இஸ் கான்சன்ட்ரேட்டிங் இன் சாட். மிகவும் கஷ்டமான சாடில் இருந்து கொண்டு கியூபாவில் அப்பொழுது அந்த கம்யூனிஸ்ட் அரசாங்கத்தினுடைய பயங்கர காஸ்ட்ரோ என்று சொல்லப்படுகிற அந்த அதிபதியின் கீழே அவர்கள் இருந்தபோது ஒரு பைபிளையும் உள்ள கொண்டு போகாத அந்த நாட்டுக்கு பலவிதமான பைபிளை கொண்டு போய் டேக்கிங் ரிஸ்க் அண்ட் ப்ரீச்சிங் த காஸ்பல். எங்கள் பாட்டி மாட்ட இருந்துச்சு, எங்கள் அம்மாட்ட இருந்துச்சு. நான் 3வது தலைமுறையாக கடத்தப்பட்ட ஒரு ஊழியத்தை செய்கிறேன். என்னோடு ஊழியம் செய்த இன்னொரு இங்கிலாந்து நண்பர் அவளோடு கூட சேர்ந்து இணைந்து குடும்பமாக மாறி திருமணம் செய்து கொண்டு அவளுக்கு பாதுகாப்பு கொடுக்க வேண்டும் என்று வாஞ்சித்தார் அவளுடைய நிலைமையை பார்த்து. பட் she said no. என் முன்னாலே அவள் சொன்னான், நன்றாக கவனிங்க, what happened to these families leaving some kind of influence upon the people. திபெத்தில், மலேசியாவில், சாடில், சைனாவில் முழு குடும்பத்தையும் பாதித்திருக்கிற ஒரு பயங்கர விசுவாசத்தை அவள் கட்டி பிடித்ததினால இன்றைக்கும் அவர்கள் ஸ்தாபித்த சபைகள் அதே வேகத்தில் ஓடிக்கொண்டிருக்கிறது. அவருடைய சகோதரன் ஒரு விபத்திலே மரித்து போனார். ஆனாலும் குடும்பத்தினுடைய காரியங்கள் தளர்ந்து போகாதபடி இன்றைக்கும் பேம் he goes and see the border. நமக்கும் சைனாவுக்குமே எவ்வளோ போராட்டம். திபெத்திலிருந்து தான் அவர்கள் தருகிறார். அந்த இடத்துல பயங்கரங்கள் மத்தியில் I always praise God for such families. நம்முடைய பிள்ளைகளுக்கு தைரியம் ஊட்டுறோமா? நம்முடைய பிள்ளைகளுக்கு பயத்தை ஊட்டுகிறோமா? நாம் பிள்ளைகளுக்கு பயத்தை ஊட்டுகிறவராக இருந்தால் நாம் விசுவாசத்தில் குறைபடல என்று அறிவோம். நாம் பாடுவோம், குடும்ப ஜபத்தில் மட்டும் இந்த மாதிரி பாடல்களை பாடுங்க. விசுவாசியே நீ பதறாதே, விசுவாசியே நீ கலங்காதே, விசுவாசியே நீ கலங்காதே, விசுவாசியே நீ பதறாதே, விசுவாசத்தால் நீதிமான் என்றும் என்றும் பிழைப்பான், விசுவாசத்தால்
கர்த்தரின் கை உருகவில்லை. கர்த்தரின் வால் மாறிடாதே, சுத்தர்களாய் மாறிடவே சுதனருள் புரிந்தனரே. சுத்தர்களாய் மாறிடவே சுதனருள் புரிந்தனரே. விசுவாசியை நீ பதறாதே, விசுவாசியே நீ கலங்காதே, விசுவாசியே நீ பதறாதே, விசுவாசியே நீ கலங்காதே. விசுவாசத்தால் நீதிமான் என்றும் பிழைப்பான். விசுவாசத்தால் நீதிமான் என்றும் பிழைப்பான். பார்வோனுடைய குமாரத்திற்காகத்தான் மோசையின் தாய் அவளை பாலூட்டி வளர்த்தாள். பாலூட்டும் போதே என்ன செய்திருக்கிறாள் என்பதை எபிரேயர் 11வது அதிகாரம் 24, 25, 26 வசனங்களில் வாசிக்கலாம். அவனுக்குள்ளே அதே காரியத்தை 27 வரைக்கும் வாசிக்கலாம். விசுவாசத்தினாலே மோசே தான் பெரியவனான போது பார்வோனுடைய குமாரத்தின் மகன் எனப்படுவதை வெறுத்து அநித்தியமான பாவ சந்தோஷத்தை அனுபவிக்கிறதை பார்க்கிலும் தேவனுடைய ஜனங்களோடு துன்பத்தை அனுபவிப்பதையே தெரிந்து கொண்டு 50,000 டன் கோல்டு அன்றைக்கு எகிப்தில் இருந்தது. இன்றைக்கு நம்ம நாட்டில் இருக்கிறது 800 டன். அதுதான் அரசாங்கத்தினுடைய பாதுகாப்பில் இருக்குது. அதில் 400 நம்ம கொண்டு வந்துருக்கிறோம். அமெரிக்கா கிட்ட இருக்கிறது 8,932 tons of gold in the treasury. பட் அன்றைக்கு எகிப்து ட்ரெஷரியிலிருந்து 50,000 டன் கோல்டு. அது வேண்டான்னுட்டு துன்பத்தை அனுபவிக்கிற மோசையை அவ ட்ரெயின் பண்ணிட்டான். பால் ஊற்றும் போதே அவ கையில் எத்தனை வருஷம் இருந்தானே எனக்கு தெரியாது, அது வேதம் சொல்லவில்லை. பால் ஊற்றும் போதே அந்த பிள்ளைக்குள்ள விசுவாசத்தையும் தைரியத்தையும் அழுத்தி மாத்திரமல்ல, தேவ நோக்கம் உன்னை குறித்து இது ஆகினால்தான் பெரியவனான போது. அடுத்த வசனம் 26. இனி வரும் பலன் மேல் நோக்கமாயிருந்து எகிப்தில் உள்ள பொக்கிஷங்களிலும் கிறிஸ்துவின் நிமித்தம் வரும் நிந்தையை அதிக பாக்கியம் என்று எண்ணினான். விசுவாசத்தினாலே அவன் அதரிசனமானவரை தரிசிக்கிறது போல உறுதியாயிருந்து ராஜாவின் கோபத்துக்கு பயப்படாமல் எகிப்தை விட்டு போனான். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். The father and mother played a very vital role, and the whole family, whether it is Miriam or it is Aaron, they all were bold enough in a critical situation. நேரம் ஓடிவிட்டபடினால நானும் உடனடியாக போக வேண்டியிருக்கிறதுனால நான் 2 குடும்பத்தோடு இருக்கிற 4 குடும்பத்தை பேச வேண்டும் என்று நினைத்தேன். ஆனால் இந்த வேலையில் வந்திருக்கிற உங்களிடத்தில் சில காரியங்களை மாத்திரமிட்டு சொல்ல விரும்புகிறேன். உங்கள் பிள்ளைகளுக்கு கீழ்ப்படிதலை கற்றுக் கொடுங்கள். அதனால் உண்டாகிற சகிப்புத்தன்மையை நீங்கள் கற்றுக் கொடுங்கள். உங்கள் பிள்ளைகளுக்கு விசுவாசத்தை ஊட்டி வளருங்கள். உங்கள் பிள்ளைகள் தைரியசாலியாக கர்த்தருக்காக நிற்கக்கூடியவர்களாக அவர்களை பேணி போற்றி அவர்களை உருவாக்கி விடுங்கள். உங்களை ஆண்டவர் நம்பியிருக்கிறார். இந்த காரியத்தை நீங்கள் செய்வீர்கள் என்று சொல்லிதான் உங்களை நம்பி இந்த செல்ல குழந்தைகளை ஆண்டவர் உங்களுக்கு தந்திருக்கிறார். நீங்கள் எதை கடத்தி விடுகிறீர்கள்? பேமுடைய குடும்பத்தினுடைய சில காரியங்களை சொன்ன நீங்கள் நம்ப கூட மாட்டீங்க. எதை கடத்தி விட்டீர்கள்? சைனாவில் 4 பக்கங்களும் ஆட்கள் வெட்டி கொன்று புதைக்கப்படுகிறதை கண்ணார கண்ட அந்த தாய் அங்கே இருந்து வராமல் தன் பிள்ளைகளின் பிள்ளைகளும் கூட மிஷினரியாக மாறி பண்ண வேண்டும் என்கிற தாகத்தை ஊட்டி வளர்த்ததினால இன்னைக்கு திபெத்தின் எல்லைகளிலே உட்கார்ந்து கழுதையை தனக்கு வாகனமாக்கி கொண்டு அதில் ஒரு பெண் ஊழியம் செய்கிறார். அத்தனை 3வது தலைமுறைக்கும்
தாக்கத்தை ஏற்படுத்தி விட்டார்கள் என்றால், நான் என்னுடைய பிள்ளைகளுக்கும் பிள்ளைகளின் பிள்ளைகளுக்கும் எந்த தாக்கத்தை கடத்திவிட விரும்புகிறேன் என்கிற கேள்வியோடு எல்லாரும் கண்களை மூடலாம். ஐ எம் சாரி, ஐ நீட் டு கோ, ஐ நீட் டு ரஷ் த்ரூ. ஒரு நிமிடம் உங்களுடைய இருதயத்தில், ஆண்டவரே, வருங்காலங்கள் பொல்லாதானவைகள். 2 மாதங்களுக்கு முன்னதாக என் காதிலே ஒரு சத்தம் கேட்டது. நான் உங்களுக்கு சொல்கிறேன், பூமியிலிருந்து சமாதானத்தை எடுத்து போடத்தக்கதான அதிகாரத்தை நான் ஒரு தூதனுக்கு கொடுத்து விட்டேன் என்று வெளிப்படுத்தல் 6வது அதிகாரத்திலே இருக்கிற இந்த வசனத்தை ஆண்டவர் எனக்கு காண்பித்து, பூமியிலிருந்து சமாதானத்தை எடுத்து போடும்படியான ஒரு அதிகாரத்தை ஒரு தூதனுக்கு நான் கொடுத்து விட்டேன் என்று சொல்கிற சத்தத்தை நான் கேட்டேன். இந்த பூமியில சமாதானம் குறைந்து கொண்டு போகும், குடும்பங்களிலே சமாதான குறைச்சல் இருக்கும், வேலை செய்கிற ஸ்தலங்களிலே சமாதான குறைச்சல் ஏராளமாக இருக்கும், சபைகளிலே சமாதான குறைச்சல் ஏராளமாக இருக்கும். இன்னும் வரும் நாட்களிலே சமுதாயத்திலும் சமாதான குறைச்சல் ஆங்காங்கே வெடித்து கிளம்புவதை நீங்கள் பார்க்க போகிறீர்கள். இந்த சூழ்நிலையில் ஆண்டவரே, நானும் என் வீட்டாரும் என் சந்ததி உம்மையே நேசிப்போம், உம்மையே சேவிப்போம், உமக்காய் ஓடுவோம் என்கிற தீர்மானத்தை எடுப்பதற்கு, இந்த அடிப்படையான காரியங்களை நாங்கள் செய்வதற்கு எங்களுக்கு பலன் தாரும் என்று சொல்லி சொல்கிறதை வெளிப்படுத்தும் வண்ணமாக ஜெபமாக இந்த பாடலை பாடலாமா? அதுக்கு என்னோடு கூட இந்த தீர்மானத்தை எடுக்க விரும்புகிறீர்கள். எழுந்து நின்று, I hand over my family, என் குடும்பத்தை உடைய கரத்தில் கொடுக்கிறேன் சுவாமி. என் பிள்ளைகளை கீழ்ப்படிதலுக்குள் நடத்தக்கூடாதபடி, உலகம் அவளை வஞ்சித்து விடாதபடி எனக்கு உதவி செய்யுங்க. என் பிள்ளைகளின் பிள்ளைகள் கர்த்தாவே சரியாக வளர்க்கப்படும் மாடர்ன் வேர்ல்டுல எங்களுடைய ஏக்கம் எல்லாம் இதுதான். உம்மிடத்தில் ஒப்பு கொடுத்தது நீ அந்நாள் பரியந்தம் காத்துக்கொள்வீர் என்று நாங்கள் நம்புகிறோம். நான் விசுவாசிக்கிறவர் இன்னார் என்று அறிந்திருக்கிறேன். அவர் நான் ஒப்பு கொடுத்தது அந்நாள் பரியந்தம் காத்துக்கொள்வார் என்கிற அந்த அறிவோடு, கிருபை நிறைந்த ஆண்டவர், பாவம் செய்து உமக்கு எதிர்த்து நிற்கவரையும் கூட அவனுடைய ஜெபத்தை கேட்க நல்ல ஆண்டவர் என்று நாங்கள் கண்டோமே. எங்களுடைய இதயத்தின் வேண்டுதல் நம்முடைய சமூகத்தில் வந்து நிற்பதாக. எங்கள் குடும்பங்கள் காக்கப்படுவது மாத்திரமல்ல, கர்த்தருக்காக ஒரு பெரிய காரியத்தை செய்த குடும்பங்களாக மாறி போவதற்கு, தலைமுறை தலைமுறையாய் நாங்கள் கர்த்தருக்காக செய்கிறது வாய்க்கப்படும்படியாக நீங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் சுவாமி. நானும் என் வீட்டாரும் உம்மையே நேசிப்போம், உமக்காய் ஓடுவோம், உந்த நாமம் சொல்லுவோம். நானும் என் வீட்டாரும் உம்மையே நேசிப்போம், உமக்காய் ஓடுவோம், உந்த நாமம் சொல்லுவோம். கைவிடா தெய்வமே, கருணையின் சிகரமே, மெய்யான தீபமே, என் வாழ்வின் பாக்கியமே. சொல்லலாமா மறுபடியும்? கைவிடா தெய்வமே, கருணையின் சிகரமே, மெய்யான தீபமே, என் வாழ்வின் பாக்கியமே. முழங்கால் படியிட்டு முழுவதும் தருகிறே, நான் முழங்கால் படியிட்டு
உம்மையே நேசிப்போம், உமக்காய் ஓடுவோம், உந்தன் நாமம் சொல்லுவோம். மறுபடியும் காலத்திலிருந்து கை ரெண்டு கரங்களை உயர்த்தி பாடலாமா? கைவிட தெய்வமே, கருணையின் சிகரமே, மெய்யான தீபமே, என் வாழ்வின் பாக்கியமே. கைவிட தெய்வமே, கருணையின் சிகரமே, மெய்யான தீபமே, என் வாழ்வின் பாக்கியமே. முழங்கால் படியிட்டு முழுவதும் தருகிறேன், நான் முழங்கால் படியிட்டு முழுவதும் தருகிறேன். சில குடும்பங்களில் அவளை சுற்றி வைக்கப்பட்ட வேலி அகற்றப்பட்டிருக்கிறதுனால ஆண்டவர் உனக்கு முன்னதாக சொல்கிறார், உன்னுடைய வேலியை சரி செய்து கொள். உனக்குள்ளே காணப்படுகிற சகிப்பு தன்மையின் குறைச்சல் உன்னுடைய வேலையை எடுத்து விட்டதை பார்க்கிறேன். நீ தான் அதுக்கு சரி செய்யணும். அந்த இடிந்து போனவளை மறுபடியும் எடுத்து கட்டி உன் குடும்பத்தை இப்படியான ஒரு பாதுகாப்புக்குள் வைத்துக் கொள்வதற்கு வருகிற ஆபத்து நாட்களிலே, சமாதானத்தை இந்த பூமி இழக்கிற நாட்களிலே உன்னை கண்மணி போல காத்துக் கொள்வதற்கு நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று சிலருடைய கையை பிடித்து ஆண்டவர் பேசுகிற வார்த்தை பார்க்கிறேன். Lord, let that happen in every family. Those who are here. சிலர் பிள்ளைகள் நிமித்தம் மிகுந்த பாரப்பட்டு அவர்கள் ஒரு வார்த்தையும் கீழ்ப்படிய மாட்டேன் என்று சொல்லுகிறாள் என்று ஏங்குகிற பெற்றோருக்கு கர்த்தர் கிருபையை கொடுப்பீராக. ஒரு பெரிய தெய்வீக சமாதானம் இந்த குடும்பங்களில் ஆழக்கடவுது சுவாமி. சமாதானத்தின் தேவனுடைய முகத்தின் பிரகாசத்தை இவர்கள் மேல வீச பண்ணுவீராக. வந்திருக்கிற ஒரு குடும்பம் கூட ஆண்டவரே உமக்கு பிரயோஜனம் இல்லாமல் போய்விடாதபடி எச்சரிக்கை பெற்றிருக்கிறவர்கள் கர்த்தாவே தங்கள் குடும்பத்தை ரட்சிப்பதற்கு கரிசனையாய் அதற்குரிய முயற்சிகளில் ஈடுபடுவதற்கு அவளுக்கு பலத்தையும் சத்துவத்தையும் தருவீராக. இந்த நாமத்துக்கு மகிமை சேர்த்து இந்த பகுதிகளில் கர்த்தாவே ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வருவதற்கு இந்த குடும்பங்களுக்கு உதவி செய்யும்படியாய் கேட்கிறேன். சபைகள் அதற்கு எடுக்கிற முயற்சிகள் பலப்படுத்தும்படியாய் கேட்கிறேன் சுவாமி. சிலர் நல்ல ஆலோசனை பெற முடியாமல் அங்கும் இங்கும் தத்தளித்து சாக்கடைக்குள் விழுந்து கிடக்கிறதையும் பார்க்கிறேன். Please Lord, please keep them safe, keep them safe, keep them safe.